ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். மட்டன் கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ், சின்ன வெங்காயம் ஒரு கையளவில் நம்ம பிடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, தக்காளி, கரம் மசாலா, மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோம்புத்தூள், அப்புறம் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் நம்ம கறியை வேக வச்சு எடுத்துருக்கோம். அப்புறம் புதினா, மல்லி. இது பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா முந்திரி, சின்ன வெங்காயம், அப்புறம் கசகசா, சோம்பு, இது எல்லாத்தையும் அரைச்சி போட்ட பேஸ்ட் இது. இதோடு சேர்ந்து நம்ம குழம்பு மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்குவோம். ஓகேவா? இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். வீடியோக்குள்ளே போயிடலாமா? நல்லெண்ணெய். நெக்ஸ்ட் ஸ்பைசஸ். சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு அதை எடுத்துக்கலாம். இப்போது கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது ரெட் சில்லி பவுடர், குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் எங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கறியும் அதோட தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த அரிசி களைஞ்ச தண்ணி கொஞ்சோன்னு சேர்த்துக்குவோம். உப்பு. ஃபைனல் டச்சாக மல்லி இலையும் புதினாவும். குக்கரோட தலைக்கவசத்தை போட்டாச்சு. அதோட கொண்டை நட்டு வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் விசில் வரவும் மட்டன் கிரேவி ரெடி.